அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றோங்க. அதுவும் கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம கதையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாயுபுத்திரன் பீமன். அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்கள் 100 பேரும் உற்சாகமாக வளர்ந்து வந்தாங்க. இந்த 105 பேர்லையுமே வாயுபுத்திரனான பீமன் தான் வெகு பலசாலியாக இருந்தான். விளையாடும் சமயங்களில் பீமன் கௌரவர்களுடைய தலைமுடியை பிடிச்சு இழுக்கிறதும் அடித்து துன்படுத்திடுவான். கௌரவர்கள் 10 பேரை பிடிச்சிட்டு போய் ஆழமான குளத்துல பீமன் முழுகுவான். அவங்க மூச்சு திணறி திக்குமுக்காடும் வரையில் அவங்கள தண்ணியில் மூழ்கி இருக்கும் பீமன் அதன் பிறகு கரையேறி வருவான். மரத்து மேல் ஏறி கௌரவர்கள் பழங்களை பறிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் பீமன் அவங்க ஏறி இருக்கும் மரத்தினை எட்டி உதைச்சி அவங்கள கீழே விழ செய்வான். இத்தகைய பீமனின் விளையாட்டுகளால் கௌரவர்களுக்கு எப்பவும் உடல் முழுவதும் காயமாகவே இருக்கும். இதனால் குழந்தை பருவத்திலிருந்தே கௌரவர்களுக்கு பீமன் மேலே அதிக வெறுப்பும் பகையும் ஏற்பட்டு வந்துச்சு. ஆண்டுகள் பல கடந்து போச்சு. கிருபாச்சாரியர்கிட்ட பாண்டவர்களும் கௌரவர்களும் வித்யாபியாசமும் ஆயுத பயிற்சியும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்போ பீமன் மீது கௌரவர்களுக்கு இருந்த பகையும் வெறுப்பும் கொஞ்சம் கூட குறையாமல் இருந்துச்சு. பீமன் மீது கொண்ட பொறாமையுணர்வும் துரியோதனன் அறிவை கெடுத்தது மட்டும் இல்லாமல் செய்யத்தகாத காரியங்களை கூட அவனை ஏவிச்சு. இந்த நிலையில் கௌரவர்களில் மூத்தவரான துரியோதனனுக்கு தீராத கவலை ஒன்று இருந்துச்சு. தன் தந்தை திருதராஷ்டிரர் பிறவியிலேயே குருடாக இருந்ததுனால நாடு தன் சிறிய தந்தையான பாண்டுவின் வசம் போச்சு. ஆனால் பாண்டுவின் மரணத்துக்கு பிறகு யுதிஷ்டரான தர்மனே யுவராஜனாக பட்டாபிஷேகம் பெறுவான். அதன் பிறகு அவனை அஸ்தினாபுரத்துக்கு மன்னனாக முடிச்சிடுவான். கண் பார்வை இல்லாத தன் தந்தை திருதராஷ்டிரர் தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாத இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு மனம் குமரி போவான். துரியோதனன் பீமனை கொல்ல முடிவு செஞ்சான். பீமனை கொன்னாதான் பாண்டவரின் கொட்டம் அடங்கும் அப்படின்னு நினைச்சு துரியோதனன் அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சான். பெருக்கெடுத்து ஓடும் கங்கையில பீமனை தள்ளி விட்டுட்டு அதன் பிறகு அர்ஜுனன் தருமன் உள்ளிட்ட பிறரை எல்லாத்தையும் சிறையில் அடைச்சிட்டு தான் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு கௌரவர்கள் தீர்மானிச்சாங்க. ஒரு நாள் ஜலக்கிரீடைக்கு வெகு விமரிசையாக துரியோதனன் ஏற்பாடு செஞ்சிருந்தான். கௌரவரும் பாண்டவரும் கங்கையில நீராடி விளையாண்டாங்க. அதன் பிறகு கரைக்கு வந்து அறுசுவை உணவு உண்டு கலைச்சி கூடாரங்களுக்கு போய் தூங்க போயிட்டாங்க. பீமன் மற்றவங்களை காட்டிலும் அதிக நேரம் தண்ணியில விளையாண்டதுனாலையும் அவரு சாப்பிட்ட சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்ததுனாலையும் மயக்கமடைஞ்சு கங்கை கரையிலேயே படுத்து தூங்கினான். பீமன் மயக்கமடைஞ்சிட்டான் அப்படின்னு உணர்ந்த துரியோதனும் பிற கௌரவர்களும் அவனை காட்டு கொடிகளால் இறுக்கு கட்டி அதன் பிறகு கங்கையில தள்ளிட்டாங்க. பீமன் தள்ளப்பட்ட இடத்துல துரியோதனின் முன்னேற்பாட்டின்படி சூளங்கள்லாம் நட்டு வச்சிருந்தாங்க. கங்கையில மூழ்கிய பீமன் சூளங்கள் இடப்பட்ட அந்த இடத்துல விழாம கொஞ்சம் தள்ளி விழுந்தான். அங்கிருந்து கொடிய விஷப்பாம்புகள் அவனை கடிச்சுது. பீமன் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த விஷத்தை பாம்புகளோட விஷம் முறிச்சதுனால துன்பம் ஏதும் இல்லாமல் தூக்கத்திலிருந்து விழிக்கிறது போல விழிச்சுக்கிட்டான். தங்களால் கங்கையில் தள்ளப்பட்ட பீமன் அதில் மூழ்கி இறந்திருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு துரியோதனன் மற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போயிட்டான். அப்படி நகருக்கு திரும்ப முன்பாக யுதிஷ்டன் துரியோதனன் பீமன் எங்கே அப்படின்னு கேட்டபோது, பீமனா, அவன் நமக்கு முன்பாக எழுந்து நகருக்கு திரும்பி சென்றுட்டானே அப்படின்னு துரியோதனன் சொன்னான். துரியோதனன் சொன்னதை நம்பின யுதிஷ்டன் தங்கள் மாளிகைக்கு திரும்பிட்டாரு. அங்கிருந்த தங்களோட தாய் குந்தி தேவி கிட்ட போய், அம்மா, பீமன் எங்கே? அவன் எங்களுக்கு முன்பாகவே திரும்பி வந்துட்டானமே, இங்கே வந்து அவன் வேற எங்கேயாவது போயிருக்கானா அப்படின்னு கேட்டாரு. பீமன் அதுவரையில் திரும்பவில்லை அப்படின்னு தெரிஞ்சதும் தர்மர் ரொம்ப துயரம் அடைஞ்சு அவனுக்கு ஏதோ தீங்கு நேர்ந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட தம்பிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கங்கை கரை, வனப்பகுதி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தாங்கள் விளையாடிய எல்லா இடத்துக்கும் போய் தேடினாங்க. ஆனால் எங்கேயுமே பீமன் தென்படலை. ரொம்ப துயரத்தோட பாண்டவர்கள் தங்களுடைய மாளிகைக்கு திரும்பி வந்தாங்க. கங்கையில் மூழ்கிய பீமன் பாம்புகள் கடிச்சதுனால விஷமுறிவு ஏற்பட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து தன்னுடைய கட்டுக்களை எல்லாத்தையும் அவிழ்த்து போட்டுட்டு நீந்தி கரையேறினான். அதன் பிறகு எங்கெங்கோ அலைஞ்சு திரிஞ்சு பீமன் முடிவில் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பினான். பீமன் திரும்பி வந்ததை பார்த்ததும் குந்தி தேவி பாண்டவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக அவனை கட்டி தழுவிக்கிட்டாங்க. பீமன் உடம்புல விஷம் ஏறதுனால முன்பை விட தேக வலிமை அதிக உடையவனாக பீமன் மாறிட்டான். அப்போ விதுரரை அழைச்ச குந்தி தேவி அவர்கிட்ட, விதுரா, கொடிய எண்ணம் கொண்ட துரியோதனன் ராஜ்ய ஆசை மிகுந்து பீமனை கொல்ல முயற்சி செஞ்சிருக்கான். அவனது இந்த தகாத செயலை நினைச்சு என் மனம் ரொம்ப கலக்கமடையுது அப்படின்னு சொன்னான். அதுக்கு விதுரர், அண்ணியாரே, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நீங்க இதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். துஷ்ட எண்ணம் கொண்ட துரியோதனை மேலும் நாம சபிச்சோம்னா அவனுக்கு பாண்டவர்கள் மேல இன்னும் துவேஷம்தான் அதிகமாகும். ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, உங்க மகன்கள் எல்லாம் பூரண ஆயுள் கொண்டவங்க. அதனால எதனையும் எண்ணி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ கொஞ்சம் தள்ளி நின்று இருந்த தன்னோட தம்பி பீமன் கிட்ட யுதிஷ்டன், பீமா, நீ கோபப்படாமல் இரு, இனி நம்ம எல்லாரும் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு எச்சரித்தார். இந்த நிலையில் பீமன் உயிரோடு திரும்பியதை கேள்விப்பட்ட துரியோதனன் மிகுந்த வியப்பும் பொறாமையும் கொண்டான். பாண்டவர்கள் மீது அவனுக்கு இருந்த துவேஷம் இன்னும் அதிகமாச்சு. இது வரைக்கும் வாயுபுத்திரன் பீமனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு சூரியபுத்திரன் கர்ணன்.
வாயுபுத்திரன் பீமனோட கதை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.